தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமன் கேத்தோடுக்கு நம்ம டாஸ்க்கை பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல 2 டிஜிட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி ஆகணும். அந்த கால்குலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் பார்ப்போம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7 செக்மெண்ட்டில் இப்போ சிங்கிள் செக்மெண்ட் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா அதே 7 பின்ஸ் தான் இருக்க போது, அதே மாதிரி ஒரு பின்னு தான் இருக்க போது நம்ம டேரெக்டாக ஜோன் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ 2 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறப்போ 2 செக்மெண்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின்ஸ் இருக்கும். அப்போது ஒரே இதில் பார்த்திங்கன்னா 7 பின்ஸ் இருக்குது. அப்போ 7 பின்ஸ் இருக்கும்போது 99 அப்படிங்கிற வேல்யூ வந்து உடனே உள்ளே சென்ட் பண்ண முடியுமா, இல்லை 11ங்கிற வேல்யூ வந்து அப்படியே சென்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இதுலேயும் 1 தான் பிரிண்ட் ஆகும், இதுலேயும் 1 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் 1 தான், இதுலேயும் 1 தான். நான் 2 சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் 2 தான் பிரிண்ட் ஆகும், இந்த டிஸ்பிளேலையும் 2 தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் கரெக்டாக பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூவாக நான் மாற்றி சென்ட் பண்ணோம்ல, அதை எப்படி சென்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம கோடு ரைட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 45 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 7890 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போது நம்ம வந்து ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் 4 டிஜிட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம 45ன்னு கொடுத்துட்டு டிவைடட் 1000. இப்போ நான் 5 டிஜிட் கொடுக்குறேன் அப்படின்னா 1000 போடாமல் 10,000 நீங்கள் போட்டு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். எத்தனை வேல்யூ தரீங்களோ எத்தனை வேல்யூ டிஸ்பிளே பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், வேல்யூஸை போட்டு நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ நான் வந்து 4 டிஜிட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னால 1000. இப்போ அதுவே நீங்கள் 2 டிஜிட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா 55 டிவைடட் 10. அப்போ எங்கன்னா 5, 55 மாடுலஸ் 10. அப்போது ரிமைண்டர் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்க ரிமைண்டர் வந்து 5, இங்கே இருக்க கோஷியன்ட் வந்து 5. ஓகே, இதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடுலஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க, 45 அப்படிங்கிறப்போ டிவைடட் 1000 அப்படின்னா எனக்கு 1000ஆல் 45 இது பண்ணுறப்போ என்ன ஆகும், 5 வந்துடும். 5 டைம்ஸ் இது பண்ணேன் அப்படின்னா 5000, மிச்சம் இருக்கிறது 555 இருக்கும். அப்போது நமக்கு கோஷியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது மீதிங்கிறது வந்து 555 இருக்கும். எனக்கு கிடச்ச ஈவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஓகே, அதை நம்ம கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிமைண்டர் அப்படின்னா கீழே வராத நம்ம என்ன சொல்லுவோம், ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு. இது வந்து என்னது, ரிமைண்டர் வேல்யூ 555. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 555 100, ஏன்னா 3 டிஜிட்டில். இப்போ 3 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணோம், 100ஆல் நான் டிவைட் பண்ணோம். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறப்போ 5ங்கிற வேல்யூ வருது. அதே மாதிரி 555ஓட மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55. ஏன்னா 5 டைம்ஸ் இது பண்ணுறப்போ 500, மிச்சம் 55. இப்போ 55 வந்து நான் 2 டிஜிட்டாக இருக்குது. அப்போ 2 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறப்போ 10, 5. ஏன்னா 5 டைம்ஸ் இது பண்ணால் 50ஓட மிச்சம் 5. அதே 55 மாடல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10ஆல் நம்ம மல்டிப்ளை 10ஆல் டிவைட் பண்ணுறப்போ 55 மாடல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5. அப்போ நம்ம எடுத்த அந்த ரெட் கலர் மார்க்கில் நான் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ 5555. அப்போ நம்ம சொன்னால் 4 வேல்யூஸ் வந்துருச்சா, 455 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணோம், மாடிஃபிகேஷன் பண்ணோம். அப்போ நான் வந்து 2 செக்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணோம், 55 டிவைடட் 10, 55 மாடுலஸ் 10 இன்ட் 100. அதே மாதிரி 555 மாடுலஸ் 100, 55 டிவைடட் 10, 55 மாடுலஸ் 10. இந்த வேல்யூஸ் மட்டும் போட போகிறோம். அதுவே 4 டிஜிட் போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா வேல்யூஸுமே போடணும். ஓகே, இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளுக்கு மூவ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வரும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்கள் டவுட்டை மென்ஷன் பண்ணி இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7890. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 555 அப்படின்னு நான் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எல்லா நம்பருமே காமனாக இருக்குது. அப்போ நீங்கள் ஈஸியாக போட்டிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், காம்ப்ளிகேட்டாக 7890 போட்டிருக்கேன். அப்போ 7890 நான் வந்து டிவைடட் 1000ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ எங்கன்னா 7 டைம்ஸ் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், 7000 வரும். ஏன்னா 7 × 7 7. ஓகே, 7 × 1 வந்து எங்கே என்ன ஆகும், 7 வரும். அப்போ நான் 3 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம், அங்கேயும் 3 ஜீரோ ஆட் பண்ணேன். அப்போ 7000. அப்போ நமக்கு வந்து
கோஷியன் பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து நான் டிவைடட் பண்ணணும் மாடுலஸ் எழுதும்போது 890 வந்து மீதி இருக்கும். அதே 890 நான் டிவைட் பண்ணுறப்போ 100ங்கிறப்போ 8 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ 800 அப்போ 890ல் டிவைடட் மாடுலஸ் எடுக்கிறப்போ என்ன ஆகும் 19 வரும். அப்போ 90 வந்து நான் வந்து டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 9 வரும். 90க்கு வந்து நான் மாடுலஸ் எடுக்கிறப்போ ஏன்னா 9 டைம்ஸ் நான் வந்து 10ஓட நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ 19 வந்துடுது. ஓகே, அப்போ அதான் 9. அடுத்து 90 வந்து நான் மாடல்ஸ் எடுக்கிறப்போ 0. அப்போ 7890. அப்போ நம்ம சொன்ன வேல்யூ வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த வேல்யூஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு எப்படி 2 டிஜிட்டில் போடுறது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.